இந்தியாவின் முக்கிய ஆன்மீக சுற்றுலாவாக விளங்கும் ராமேஸ்வர தீவை மண்டபத்திலிருந்து இணைக்க முக்கிய பங்கு வகிக்கிறது பாம்பன் ரயில் பாலம். இந்த பாலம் ரயில் மற்றும் கப்பல் செல்ல வழித்தடமாக விளங்குகிறது. பழைய பாம்பன் ரயில் பாலம் உருவாக்கப்பட்டு 110 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் கடல் அரிப்பின் காரணமாக பல இடங்களில் உறுதித்தன்மை குறைந்தது. கப்பல் போக்குவரத்திற்கு பயன்படும் தூக்கு பாலத்தில் அவ்வப்போது பழுது ஏற்பட்டதால் பாதுகாப்பு கருதி 2022ஆம் ஆண்டு ரயில் சேவை இங்கே நிறுத்தப்பட்டது. இதனால் புதிய ரயில் பாலம் கட்ட 2019ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடியால் அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்நிலையில் மார்ச் 6ஆம் தேதி புதிய பாலம் பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட உள்ளது. ஆசியாவில் முதன்முறையாக லிப்டிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட புதிய பாம்பன் பாலத்தின் சிறப்பம்சங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் கடல் பாலம் என்று கருதப்படுகிறது பாம்பன் பாலம். 1480 ஆண்டுகளில் ஏற்பட்ட கடும் புயலால் ராமேஸ்வரம் இந்தியாவின் நிலப்பரப்பிலிருந்து துண்டிக்கப்பட்டு தனித்தீவானது. அப்போது சேது மன்னர் வம்சாவளியை சேர்ந்த விஜய ரகுநாத சேதுபதி மக்களுக்கு இலவசமாக இங்கே படகுகளை இயக்கினார். 19ஆம் நூற்றாண்டில் இலங்கை உடனான வர்த்தகத்தை அதிகரிக்க எண்ணிய ஆங்கிலேயர் பாம்பன் ரயில் பாலத்தை உருவாக்க நினைத்தனர். அதற்கு முன்பே இங்கு துறைமுகங்களில் இருந்து இலங்கைக்கும் உள்நாட்டு துறைமுகங்களுக்கும் வர்த்தகம் செய்து வந்தனர். 1874லேயே கவர்னர் ஜெனரல் மன்றோ கடல் ரயில் பாலம் அமைப்பதற்கான ஆய்வு நடத்தி பிறகு செயல்படுத்த முடியாமல் இத்திட்டம் கைவிடப்பட்டது. இதற்கு பிறகு 1902ஆம் ஆண்டு ரயில் பாலம் கட்ட முடிவு செய்யப்பட்டது. கட்டுமானத்திற்கான பொருட்கள் இங்கிலாந்திலிருந்து கப்பல்கள் மூலம் கொண்டு வரப்பட்டது. குஜராத்தை சேர்ந்த கட்சி கரோலி குடும்பத்தாரால் கட்டுமான பணி மேற்கொள்ளப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு தடைகளை கடந்து கடலுக்குள் 146 தூண்களுடன் பாம்பன் பாலம் 1913ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. இந்த தூண்கள் கட்ட சுமார் 4000 டன் சிமெண்ட் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 2054 மீட்டர் நீளத்தில் 146 தூண்கள் கடலுக்குள் அமைக்கப்பட்டு இரும்பு கிரிடர்கள் பொருத்தப்பட்டு ரயில் பாலம் அமைக்கப்பட்டது. ரயில்கள் செல்லும் போது கப்பல் போக்குவரத்து தடைபடும் என்று கருதி அதிக உயரம் கொண்ட படகுகள் கப்பல்கள் இந்த வழியாக செல்ல மேல் நோக்கி மூடும் ரோலிங் லிப்ட் தொழில்நுட்பம் இந்த ரயில் பாலத்தில் வடிவமைக்கப்பட்டது. 1964ஆம் ஆண்டு தனுஷ்கோடி புயலால் இந்த ரயில் பாலம் பாதிக்கப்பட்டாலும் புதுப்பிக்கப்பட்டு மறுபடியும் போக்குவரத்து இங்கே துவங்கப்பட்டது. 110 ஆண்டுகள் ஆகியும் எந்த விபத்தும் இல்லாமல் உறுதியாக இருந்த பாம்பன் பாலம் சில வருடங்களுக்கு முன்பு ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை நோக்கி சென்ற ரயில் பாலத்தை கடந்து சென்ற போது அதிர்வுகள் அதிகமாக இருந்ததாக அபாய ஒலி எழுந்தது. பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தூக்கு பாலம் வழியாக ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இந்த நிகழ்வுக்கு பின்பு நடந்த ஆய்வில் பாலத்தின் வலு குறைந்ததாக தெரிய வந்தது. இந்த போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் உள்ளூர் பொதுமக்கள் வெளியூர் சுற்றுலா பயணிகள் பாதிக்கப்பட்டனர். இதனால் 2020ஆம் ஆண்டு தற்போதுள்ள பாலத்திற்கு அருகேயே புதிய ரயில் பாலம் கட்டும் பணி தொடங்கியது. 535 கோடி மதிப்பீட்டில் கட்டுமான பணி துவங்கியது. இந்த பணியை மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான ரயில் விகாஸ் நிகாம் என்ற நிறுவனம் மேற்கொண்டது. 2 வருடங்களில் கட்டுமான பணி முடியும் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த பணி கொரோனா ஊரடங்கு, மழை, கடல் கொந்தளிப்பு என பல்வேறு காரணங்களால் காலதாமதமானது. தற்போது திறப்புக்கு காத்திருக்கும் புதிய பாலத்தின் சிறப்புகள் என்ன? புதிய பாம்பன் ரயில் பாலம் கட்டுமானத்திற்கு சுமார் 5800 மெட்ரிக் டன் துருப்பிடிக்காத எஃகு மற்றும் 3,40,000 சிமெண்ட் பைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. 1470 மெட்ரிக் டன் எடை கொண்ட புதிய பாலம் கனமான ரயில் போக்குவரத்தையும் வேகமான ரயில்களை தாங்கும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளது. கடலில் 10 மீட்டர் ஆழத்துக்கு இரும்பு குழாய்கள் சொருகி அதற்குள் நவீன காங்கிரீட் கலவையால் வலுவான தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 35 ஆண்டுகள் வரை துருப்பிடிக்காமல் இருக்க ரயில் பாலத்தின் மீது ஜிங்க் எனும் பெயிண்ட் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 17 மீட்டர் உயரத்திற்கு கப்பல்கள் சென்று வர தூக்கு பாலத்தை உயர்த்த முடியும். பழைய பாலத்தில் 10 கிலோமீட்டர் வேகத்திலேயே ரயில்கள் பயணிக்க முடியும். ஆனால் தற்போது உருவாக்கப்பட்ட ரயில் பாலத்தில் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் தூக்கு பாலத்தில் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் செல்லலாம். பாலத்தின் உயரம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 22 அடி உயரத்திற்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. 315 டன் கொண்ட பாலத்தை ஏற்றி இறக்க ராட்சச 24 கம்பிவடங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இப்பாலத்தை கண்காணிக்க SEDA என்ற கணினி தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 58 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசினால் ரயில்கள் இயங்காதவாறு அனிமாமீட்டர் ரயில் சிக்னல்கள் இதில் பொருத்தப்பட்டுள்ளன. 250 கிலோவாட் திறன் கொண்ட 2 ஜெனரேட்டர்கள் நிறுவப்பட்டுள்ளன. இது தூக்கு பாலத்தை இயக்க. புதிய தூக்கு பாலத்தில் முழு நீளத்தில் பணியாளர்கள் சென்று வர நடைபாதை இங்கே அமைக்கப்பட்டு உள்ளது. இந்த வசதி பழைய பாலத்தில் இல்லை. இந்த பாலத்தை கண்காணிக்க சுமார் 16 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. பழைய பாலத்தில் இரண்டாக பிரியும் பகுதியில் கப்பல் செல்ல வழிவிடுவதற்காக ஒவ்வொரு முறை திறக்கும் போதும் ஒட்டுமொத்தமாக 1.5 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும். இதற்காக ரயில்கள் மற்றும் கப்பல்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலைமை இருந்தது. ஆனால் புதிய பாலத்தில் உள்ள கான்டிலிவர் தொழில்நுட்பம் மூலம் தானியங்கு முறையில் செயல்பட்டு வெறும் 5 நிமிடங்கள் 3 வினாடிகளில் பாலம் தூக்கப்படும். 100 ஆண்டுகள் வரை வலுவாக இருக்கும் என்று கூறப்படும் புதிய பாம்பன் ரயில் பாலம் மார்ச் 6ஆம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் ராமநவமி என்று திறக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்வை பார்க்க ராமேஸ்வர மக்களும் சுற்றுலா பயணிகளும் பெரும் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர்.